ஹாய் ராஜ். வாங்க. என்ன பிஸியா ஏதோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே, என்ன ஒர்க்? இப்போ ஷூட் போலாமா வேண்டாமா இன்னைக்கு? ஷூட் தாராளமா போலாம். ஆமா, உங்களுக்கு என்ன, நீங்க பார்லரு, எம்சி, ஷூட்டு, நீங்க அந்த நேரத்துல ஃபீல்டில் வரீங்களா, அந்த நேரத்துல ஒர்க் பண்றீங்க, நீங்க போயிருவீங்க, அவ்வளவுதான். பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எடுக்கிறப்பயே ஒரு மைண்ட் செட் பண்ணி நாங்க எடுக்கணும். ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்கணும், திரும்ப அதை கொண்டு வந்து பேக் பண்ணிட்டு வேலை பார்க்கணும். ஆக்சுவலா நிறைய ஷூட்ல ஒரு மைண்ட் செட்ல வச்சு எடுப்பேன், வந்து உட்காரப்போ மறந்துருது. என்ன மைண்ட் செட்ல எடுத்தோம், என்ன என்ன எடிட்டிங்காக எடுத்தோம்னு மறந்துருது. அதை உட்காந்து திரும்ப ரீகால் பண்றதுக்கே டயம், ஃபைல காப்பி பண்றதுக்கே ஒரு டயம் ஆகுதா, அதுலயே மைண்ட் டைவர்ட் ஆயிடுது. உங்களுக்கு என்ன ராஜ், அழகா போறீங்க, போய் பொண்ணு மாப்பிள்ளைய அழகழகா நிக்க வச்சு எடுத்துட்டு வந்தீங்க, ஜாலியா ஏசி ரூம்ல வந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாங்க அப்படியா? ஏசி ரூம்ல நாங்க உட்காந்து எடிட்டிங் ஜாலியா உட்காந்து எடிட் பண்ணி. ஆமா, அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் உட்காந்து இதுக்கு ஆக்சுவலா இந்த ஷார்ட் எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்தேன், என்ன என்ன இந்த இடத்துலதான் நீங்க வந்து கவனிக்கணும். உங்க கிரியேட்டிவிட்டியை ஃபுல்லா நீங்க வந்து இந்த போட்டோல வந்து இப்ப காமிக்கிறீங்க. அதான் சொல்றேன், அந்த கிரியேட்டிவிட்டின்றதே மறந்துட்டேன் நானு. ஆனா உங்களோட ஒர்க்கு அதான் சொல்றேன், எல்லா ப்ரொஃபஷனும் யோசிப்போம் நாங்க. எல்லா ப்ரொஃபஷனும் இப்ப ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னா அந்த ஈவெண்ட்ல வந்து டெக்கரேஷன், சமையல், மேக்கப்பு, பந்தல், இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வராங்க, அந்த ஸ்பாட் ஒர்க் பண்றாங்க, பேமெண்ட் வாங்கினா போயிடுறாங்க. பட் எங்களுக்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து லைட் செட் பண்ணி எல்லாத்தையும் நிறைய பேர் எங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி மகால் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்லாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது மகால் எங்கடா இருக்கு, லொகேஷன் அனுப்பிச்சுடான்னு எங்களை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு ஃபங்க்ஷன் முன்னாடியே போய் நாங்கள் எடுத்து திரும்ப அதை எல்லாரும் போனதுக்கப்புறம் மகாலை காலி பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறமே எங்களுக்கு ஒர்க் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் முகூர்த்தத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஒர்க்கு நாங்கள் பார்க்கறதுக்கே 2 மாசம் ஆகும். ஆனால் அது வந்து யார் சைடும் வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. வந்து சின்ன அந்த ஒர்க் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி மைண்ட் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து நாங்கள் எடுத்து நினச்சிப்பாங்க, ஒரு 200-300 ஃபோட்டோஸ் நீங்கள் உட்காந்து எடிட் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும். அது ஆல்பம் டிசைன் பண்ணி, இல்லை வீடியோ கரெக்ஷன்ஸ் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி, இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கே டைமிங் இழுத்துட்டு போயிருக்கு. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இப்போ வெட்டிங் போட்டோகிராஃபிஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. உங்களோட ஆல்பம் வந்து இப்போ ஃபீல்ட்ல நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு நாள்ல அந்த ஆல்பம் நீங்க வந்து டெலிவர் பண்றீங்க? அதிகபட்சம் நம்ம 2 மாசத்துல கொடுத்துருவோம். பட் வந்து இன்னொரு மெயினான ஒரு ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ நம்ம ஸ்டுடியோல வந்து எப்படி வாங்கிட்டு இருக்கோம்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 20% அட்வான்ஸ், அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடியிறப்போ ஒரு 80%, திரும்ப வந்து நாங்கள் ப்ரூஃப் ரெடி பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ள, அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ள நாங்கள் ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சுட்ருவோம். உங்களுக்கு எல்லாமே வெட்டிங் பிடிஎஃபாக அந்த ஆல்பம் ஷீட்லாம் டிசைன் பண்ணி பிடிஎஃபாக கஸ்டமருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். அதை அவங்க ஃபைனல் பண்ணி கரெக்ஷன் பண்ணி எப்போ அவங்க ஃபைனல் ஓகேன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறப்ப தான் நாங்கள் பிரிண்டிங் ஏற்றுவோம். ஸோ இது மட்டும்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ நான் ஓவராலாக ஒரு 200 ஃபங்க்ஷன் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன்னா ஒரு 120 ஃபங்க்ஷன் கிட்ட நான் ஆல்பம் டெலிவரி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஒரு 80 ஃபங்க்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் அனுப்பிச்சு விட்டுமே இன்ன வரைக்கும் காஸ்ட் கொடுக்காத விஷயங்கள் இருக்கும். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, சில தெரிஞ்சவங்க எல்லாமே எனக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே அவங்க அனுபவிக்கிறது தான். நாங்கள் வந்து கிளைண்ட்டை வந்து மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. இவங்க என்ன காசு தரலாம், ஆல்பம் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மூலயமா வந்து என்னடா நீ ஆல்பம் வாங்கிட்டேடா வந்துட்டு ஆக்சுவலாக தான். இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து நம்ம காசு கொடுக்கல அப்படின்னாலுமே, ஆனால் அமௌண்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து இங்கேருந்து ஃபைல் வந்து பிரிண்டிங் ப்ராசஸ் ஆகி போகும். அதை நம்ம கிளைண்ட் எல்லாத்தையும் சொல்லி தான் எடுப்போம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்ற வரப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் காசு கொடுத்துட்டேன், அந்த இடம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். நான் காசு கொடுத்துட்டேன், ஆல்பம் தரல அப்படின்பாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து கிளைண்ட் இந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. இல்லை அவங்க காசு தரல அதனால நான் கொடுக்கலன்றது அது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. அது வந்து பர்டிகுலர் ஆர்டர் கொடுத்த ஆக்சுவலாக சொல்ல போனால், ஏன் இப்போ ஒரு மாப்பிள்ளைக்காரர் ஆர்டர் கொடுக்குறோம் அந்த பொண்ணு கூட தெரியாது. நாங்கள் அப்படிதான் நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுப்போம். ஏன்னா அது மணி ப்ராப்ளம். ரெண்டாவது நிறைய பேத்துக்கு வந்து காசு தரல, அதனால அவங்க ஆல்பம் தரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. இப்போ என்ன ஆல்பம் வாங்குற நீங்கள் காசு அப்படின்ற ஒய்ஃப்டே நான் அமௌண்ட் கொடுத்துட்டேன்ப்பா, அவங்க தான் டிலே பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தான். எனக்குன்னு கிடையாது, எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே இந்த நெகட்டிவ் இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் எல்லாரும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும். இப்படிதான் எங்க ப்ரொஃபைல்லாம். என்ன ராஜ், எஸ்எஸ் ஆர்ட் ஸ்டுடியோஸ் வந்து இப்ப ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, மேக்கப், ஃபுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த போட்டோகிராஃபி கேட்டதுக்கே இவ்வளவு உட்கார்ந்து அப்செட்டா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துருதுப்பா, எங்களுக்கு தான் பார்த்தா. ஆனா முத நாள் இப்ப வந்து நீங்க எல்லாம் பிரிச்சு பேசக்கூடாது. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா இட்ஸ் a டீம் ஒர்க். அதான் சொல்றேன், எல்லாம் டீம் ஒர்க் தான்ப்பா. இப்ப போட்டோகிராஃபர்ஸ்க்குன்னு சொல்றேன் நான். ஃபீல்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் பாருங்க, முதல்ல போய் நிற்பாங்க.
கடைசி அவங்க தான் வருவாங்க. ஆனா பேமெண்ட்னு பார்த்தா நாங்களாம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். இது வந்து நான் சொல்கிறேன், நான் நார்மலாக தான் சொல்கிறேன் நான், ஓகேவா? இப்போ ரீசெண்டாக ஒரு என்கொயரி வந்திருக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் மூலயமா. நான் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், கேண்டிடேட்டோட சேர்த்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். இன்னொருத்தையும் கொட்டேஷன் கொடுக்குறேன். என்னைய விட ஒரு 2000 3000 நீ கம்மி பண்ணி கொடுத்தோன்னா ஓகே, நீ ஃபீல்டில் நிற்க போகிற, நானும் ஃபீல்டில் நிற்க போகிறேன். நீ இஎம்ஐ போட்டு எடுக்கிறேன், நானும் இஎம்ஐ போட்டு எடுக்கிறேன். நீ லட்சக்கணக்கில் காசு போடுற, நானும் லட்சக்கணக்கில் காசு போடுறேன். ஸோ இந்த ஃபீல்டை ஏன் கெடுக்கிற மாதிரி நீ பண்ணணும்? ஒரு நாளைக்கு உனக்கு 2000 3000 கிடைச்சா போதுன்ற மாதிரி ஒருத்தன் ஆர்டர் எடுக்கிறான் அப்படின்னா அது என்ன சொல்லணும்? அப்போ அந்த மாதிரி ஃபீல்டையும் கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் உள்ள வராங்க. அவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முதல்ல கிளைண்ட்டுக்கு வந்து அப்போ வந்து கிளைண்ட் என்ன நினச்சினாலும், ஓ இந்த ஃபீல்ட் இவ்வளோ தாண்டா அப்படின்ற மாதிரி நினச்சினான். ஆனால் அவன் ஆல்பம் கொடுக்குறானா, அவனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி தலப்பாக்கட்டியில் என்ன ரேட் இருக்குது, அதே வாசலில் ரோட்டு கடையில் ஒரு பிரியாணி இருக்கும். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? குவாலிட்டி குவான்டிட்டின்னு ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அது ஏன் கிளைண்ட் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அதை வச்சு தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக ஆல்பம் கேட்டீங்க, அதை நான் சொல்லவே இல்லை. ஆல்பம் எல்லாமே நம்ம வந்து 3 டைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து மிட் ரேஞ்ச், சாரி, ஒன்று ஸ்மால் ரேஞ்சு, இன்னொன்று மிட் ரேஞ்சு, இன்னொன்று வந்து ப்ரீமியம்ன்ற மாதிரி ஒரு 3 ரேஞ்ச் டைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்பம். சூட் கேஸு, நான் சூட் கேஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுபோல் ஜுவல்ஸ் பாக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட பேக்கேஜை பொறுத்து. அதே மாதிரி நம்மகிட்ட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 அபோவ் 4 lakhs வரைக்கும் நம்மகிட்ட பேக்கேஜ் இருக்குது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டுமே, ட்ரோனு, எல்இடி வாலு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்குமே நம்மகிட்ட கொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் போட்டிகள் அண்டு கிளைண்டோட ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நீ எப்படி சொல்கிறது, இந்த காலத்தை ஃப்ரீஸ் பண்ணி உன்னோட அழகான மெமரிஸை வந்து உன் கையில் நான் கொடுக்குறேன். எங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப, ஏன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு பர்சனலாக இருக்குது. அதை தாண்டி உன்னை வந்து ஸ்மைல் பண்ணாதான் அழகாக இருக்கும், ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லி ஒன்ட்டையும் சரியா நான் ஒரு ஈவெண்ட்டில் பொண்ணுட்டு நான் திட்டுவாங்க, ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதான் வரும், நீ முடிஞ்சா எடுக்கலாம் போங்க அப்படின்னா ஒரு பிரைட் திட்டுலாம் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரிலாம் அவங்களை நாங்கள் ஸ்மைல் பண்ணுங்க அப்பதான் ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும். பட் ஆல்பம் பார்த்து அவங்களே ஹாப்பியா இருப்பாங்க. ஆமா, அதுதான் விஷயம். இப்போ யாருக்கும் தெரியாது அந்த நீங்க ஏன் நம்ம போட்டோ எடுக்கிறோம். நிறைய பேத்துக்கு வந்து நாங்க அதே மாதிரி தாலி கட்டுற சீக்வன்ஸ் சொல்றேன், உனக்கு உள்ள வராதிங்க ப்ளீஸ், உள்ள வராதிங்கன்னு சொல்லுவோம். எல்லாம் கையெல்லாம் உள்ள போட்டு எங்க மேல அச்சதையை போட்டு கேமரா இதுல நாங்க தீர்த்தத்துல இருந்து இதுல எல்லாத்துலயும் கேமராவை நாங்க சேவ் பண்ணி அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு போராடி எடுக்கிறோம். ஆனா அதுல ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா இதே எப்படி எடுத்திருக்கான், அதை போய் அப்படி எடுத்திருக்கான்னு பாரு ஒரு குறை சொல்றாங்க. பட் நாங்க போடுற எஃபர்ட் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அதான் சொல்றேன், அந்த ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி சிரிச்சின்னா அழகா இருக்குன்றோம். பட் சிரிக்காம நார்மலா இருக்கிறப்ப பொண்ணுக்கு தெரியும், பையனுக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி நம்ம சொன்னாங்க, நம்ம பொண்ணு ரிலேஷன்ஸ்க்கு தெரியுமா, ஏன் இப்படி லூஸ்தனமா எடுத்திருக்கான் அப்படின்னு தான் நம்மளுக்கு பேச்சு வரும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைலை நாங்கள் அதை காப்பாற்றுறதுக்கே அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஃபீல்டு இந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ சமையல் ஃபீல்டு அப்படின்னா ரிஸ்க் இருக்கு. சமையல் ஃபீல்டு அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு அது போக அவங்களுக்குலாம் இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஃபோட்டோகிராஃபி அப்படி கிடையாது. இது வந்து டீம்ன்றது இப்போ தான் நிறைய இடங்களில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீமாக ஒர்க் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணி ஒரு ஆள் தான் கொண்டு போவாங்க. என்னோட தாட்ல சொல்றேன், நான் வந்து பொதுவா இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லலை. நான் பார்த்த வரைக்கும் என்னோட தாட்ல சொல்றேன். மற்ற ஃபீல்டில் வந்து அதான் சொல்றேன், இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உண்டான பர்டிகுலர் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்றேன் நான். ஏன்னா இந்த இப்போ பின்னாடி பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 20 days முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம். சரி, இதை நம்ம இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணோன்னு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் உட்காந்து வேலை பார்த்த ஃபோட்டோஸ் நான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு 1 day ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஆல்பம் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 days ஆகும். இதுல எவ்வளவு ஒர்க் இருக்கு. ஓகே ராஜ், நான் ஸ்டார்டிங் கேட்கும் போது கொஞ்சம் ஃபன்னா தான் கேட்டேன். பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கான்னு இப்பதான் உங்க இமோஷன்ஸ் புரியுது. பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட இந்த ஃபீல்டை வந்து கெடுக்கிறவங்களை பத்தி சொன்னீங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அசைடு வச்சுட்டு உங்க ஃபீல்டை இன்னும் அப்பாக்குற உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க, கிரியேட்டிவா பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ வெட்டிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது மெயினான 2 விஷயம். ஒரு விஷயம் நான் ஆக்சுவலா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அது இந்த இதில் வரும். ஒரு பிரைடையும் க்ரூமையும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து அவங்களை காப்பாற்றி கூட்டு வந்து இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக ஒரு ஆல்பத்தை வந்து அழகாக காட்டுறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான்.
அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்க கூட கோஆப்ரேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட ஆல்பத்தை வந்து என்னால எந்த அளவுக்கு எங்களோட டேலண்ட் அப்பதான் அந்த இடத்துல தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 1/2 hour தான் டைம் கொடுத்தாங்க. 1/2 hourல நாங்கள் நிப்பாட்டி வச்சு லைட் செட் பண்ணி கேமரா செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கே எங்களுக்கு டைம் கொஞ்சம் இழுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த ஃபங்க்ஷன் மார்னிங் நடந்ததுனால ஓகே, ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் நைட்டு நடக்கும், அதெல்லாம் எங்களுக்கு 11 மணிக்கு தான் ஃப்ரீயே ஆகும். ஸோ அந்த டயத்தில் அவங்களும் அந்த நேரம் டயர்டாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்டை விட்டு அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது, அந்த ட்ரெஸ்ஸு திரும்ப போட முடியாது, அந்த தாலி கட்டுற மொமெண்ட் திரும்ப நம்ம பண்ண முடியாது. அந்த மொமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ எங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்க, எங்களை வந்து மதிங்க, எங்களை வந்து ஹையாக பாருங்க அப்படின்னா சொல்ல வரல. எங்களோட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாங்கள் பேஷனாக நாங்கள் ரசித்து பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இன்னும் சூப்பராக நான் உங்கள் சைடில் கொடுப்போம். உங்கள் சைடு சொல்கிறது இப்போ இண்டிவிஜுவல்ஸ் வந்து எடுக்கிறப்ப தான் அந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வந்து நிற்கிறது. அது சில சில கமாண்ட்லாம் கொடுப்பாங்க, இப்போ தான் சிரிச்சுக்கோ அப்புறம் சிரிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் கமாண்டு. ஆக்சுவலாக வந்து நம்மளை தவிர்த்து இப்போ நம்மளோட வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ்லாம் ப்ரைட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நிற்கிறதே கஷ்டம். ஆக்சுவலாக நம்மளுமே ஒரு அதர் பர்சன் தான். இதுக்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போஸ்ட் வெட்டிங் ஷூட் நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா வீட்டில் பெரியவங்களாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு சில இப்போ நான் ரீசெண்டாக வந்து போஸ்ட் வெட்டிங் பதிலாக ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணுறோம். ஏன் ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து க்ரூம் பிரைடு கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக அட்டாச் ஆக முடியும், அவங்களும் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபங்க்ஷனை வந்து இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் நிறையா எப்படி சொல்கிறோம்னா, ஒரு இவங்க முன்னாடி நம்ம இந்த போஸ் கொடுக்கணுமா, இவங்க இருக்காங்க இதை போஸ் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களும் மைண்டு ஃப்ரீயாக நம்ம சொல்கிறத செய்வாங்க. ஸோ நம்மளும் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கும்போது ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எங்களை கம்பல்சரி எங்களையும் சரி பொண்ணு மாப்பிள்ளை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஒரு 1 hour டைம் கொடுங்க எங்களுக்கு. 1/2 hour 1/4 மணி நேரம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 1 hour டைம் கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஆல்பம் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே, சோ இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸா போயாச்சு. சோ இப்போ வந்து ஓகே போலாம். சோ அடுத்த டார்ச்சருக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஆல்வேஸ் ரெடி.